ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ட்ஸ், லேடிஸ், குழந்தைகளுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா கெமிக்கலான ஷாம்பு, அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், சீரம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு 2 முறை இந்த மாதிரி நீங்கள் பேக் நம்ம வீட்லேயே ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது. முடியும் நல்லா குபு குபுன்னு வளரும்னு வைங்களேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலம், முடி ரொம்பவே வேர்வை முடி ரொம்பவே கொட்டும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். பாடி ஹீட்டும் கம்மியாகும். உங்களுக்கு ஹீட்னால முடி ரொம்ப உதிருது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்க தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான், பெருசாலாம் எதுவும் தேவைப்படாது. நான் இப்போ செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு சில இடத்துல உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கல அப்படின்னா இதோட பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் இருக்கும். 40 rupees அந்த மாதிரி இருக்கும். 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா தண்ணியில் பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா தூசெல்லாம் இல்லாமல் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இல்லை தனியாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்து கூட தனியாக ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். செம்ம சூப்பராக நம்மளுக்கு முடியும் நல்லா வளரும். நல்லா சைனிங்காகவும் முடி சாஃப்டாகவும் இருக்கும். தேங்காய் பாலுக்கு தனியாக தேங்காய் பால் எடுத்து கூட நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக தேங்காய் பால் எடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை அரைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒட்டுக்கா சேர்த்து செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. இதில் ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்கலை. ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இலை சேர்த்துருக்குறோம்ல அதுலேயே நம்மளுக்கு தண்ணி விடும். அதுக்காக இது கூட ஒரே ஒரு முட்டை. நான் மஞ்சக்கரு சேர்க்கல. நீங்கள் வேணும்னா மஞ்சக்கரு சேர்த்துக்கலாம். நான் வெறும் ஒயிட் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் அதையும் சேர்த்துட்டு நல்லா நுரப்பொங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு காட்டன் டவல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நம்ம வடிச்சிக்கலாம். இதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அப்ளை பண்ணலாம் முடியல. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இலையோட இருக்குல்ல அந்த இலையும் அந்த தேங்காவோட இதுவும் சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை நம்ம இந்த மாதிரி வடிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம தலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தூசு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெயிலில் தலையை உணர்த்தணும் அப்படின்னா அது காஞ்சு விழுந்துரும். அந்த காஞ்சி விழுகாமல் இருக்க சரி எதுக்கு அப்படின்னு நினச்சிங்க, அது ஒரு வேலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வடிச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் சின்னதாக கூட நம்ம ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்னதாக கூட ஒரு தூசோ அந்த மாதிரியோ அந்த சக்கையோ எதுவுமே இருக்காது தலையில். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வடிச்சிருங்க. இதை வடிச்சிட்டு இது நம்ம ஸ்டோர் பண்ணவெல்லாம் முடியாது. நம்ம முட்டை சேர்த்ததுனால ஸ்டோர் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா அப்பப்போவே இது ரெடி பண்ணி வச்சு அப்பப்போவே நம்ம தேய்ச்சிட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டை சேர்த்துட்டோம், அதனால் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். வெறும் வெள்ளைக்கரு தான் சேர்த்துருக்கோம். ஒரு சிலர் மஞ்சளும் சேர்த்து தேய்ப்பாங்க. உங்களுக்கு அந்த முட்டை ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கருவையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் முட்டையும். நான் இன்றைக்கி வெறும் ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். 1-2 வெள்ளைக்கரு கூட உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரு. இப்போ இதை நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சாச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மெத்தட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை எல்லாமே சேர்த்து கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு நம்ம இப்போ நம்ம பேக் போட்டுக்கலாம். இது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நைட்டே எண்ணெய் வச்சுருக்கேன், தெரியுதா? நல்லா ஃபுல்லாக ததும்ப நான் வச்சுருக்கேன் எண்ணெய். நைட்டே வச்சுட்டேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பேக்லாம் போகிறதுக்கு முன்னாடி வெறும் தலையில், அதாவது எண்ணெய் வைக்காத தலையில் போடுறதுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் வச்ச தலையில் போட்டால் கொஞ்சம் நல்லது. எப்போவுமே எண்ணெய் லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த பேக்காக இருந்தாலும் சரி. இப்போ இது ஃபுல்லும் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு சில இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிஷ்னர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இது. அதில் என்ன கிடைக்குதோ அதே மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். முடி ரொம்ப ரஃப்பாலாம் மொரமொரனெல்லாம் இருக்காது. இது நான் பேக்காக இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதவே நீங்கள் ஒரு ஷாம்பு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம்.
ஷாம்புக்கு பதிலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா நுர பொங்கி வரும், தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஷாம்பு தேய்க்கிற மாதிரியே தான். இல்லை அந்த மாதிரி ஷாம்பு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்காக போட்டுட்டு ஒரு 2 hours நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வாஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேக்காக ஊற வைக்க பிடிக்கல, இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது ஒரு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரப்பு சீவக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி பூசுவோம்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அப்போவே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பேக் போட்டுட்டு ஒரு 1 or 2 hours நீங்கள் வந்து தலையிலேயே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத்துங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும், நல்லா அதிகமாக இருக்கும், முடியும் நல்லா சாஃப்டாகும், ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபுல்லுமே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பின் போட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழித்து நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாஷ் பண்ண போகிறோம். இடையெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்கும், போடுறக்கும் சளியெல்லாம் பிடிக்காது. இதுக்கு ஒரு சில நினச்சிக்கலாம் சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது, சளியெல்லாம் பிடிக்காது. நீங்கள் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருந்தே வந்து அந்த மாதிரி பேக்கெல்லாம் யூஸ் பண்ணனா முடி நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரணும் வைங்களேன். அதனால் இந்த மாதிரி பேக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுக்கு ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் தேங்காய் பால் மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெறும் தேங்காய் பால் மட்டும் சேர்ப்பாங்க. முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்தாலும் முடி நல்லா செம்ம சாஃப்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் வைக்கையில் கூட விட்டமின் கேப்சூல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முடி நல்லா வந்து க்ரோத் ஆகாது. வாரத்துக்கு ஒரு 2 முறைனாச்சும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முடி ரொம்ப சூப்பராகவும் நல்லா அடர்த்தியாகவும் அழகாகவும் நல்லா காடு போல் வளரும்னு வைங்களேன். நல்லா கருன்னு உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பேக்கெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த ஷாம்பு இதெல்லாம் கரெக்டாக வாஷ் பண்ணாதனால தான் நிறைய பேத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ராண்ட்ரஃப்ங்கிறது இருக்கும். ஒரு சிலர் அப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு 3 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆனாலும் அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டு வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்போ அந்த வெளியே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வச்சுருக்கனால தூசு வந்து அப்படியே செட்டில் ஆகிடும் நம்ம முடியல. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தலைக்கு குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். அதுக்குன்னு எண்ணெய் வைக்காமையும் இருக்கக்கூடாது. நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எண்ணெய் வச்சுக்கலாம். இல்லை ஒரு நாள் தலையில் எண்ணெய் விட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் தலை பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா முடன்னு கம்பி மாதிரி ஆகிடும். ஒரு சில இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய்ங்கிறது வைக்கிறதே கிடையாது. நாங்களாம் சின்ன பிள்ளையாருக்குல ரெகுலராக எண்ணெய் வச்சு ஜடை பின்னி வச்சு ரிப்பனெல்லாம் வச்சு விடுவாங்க. இப்போ எந்த ஸ்கூல்லையும் ரிப்பன் வைக்கிற மாதிரியும் தெரில, எண்ணெய் குழந்தைங்க வைக்கிற மாதிரியும் தெரில. அதனால் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போ ஹேர் வாஷ் பண்ணின பிறகு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கையை வச்சுட்டு தான் லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுக்கணும். லேசாக எனக்கு வந்து தலை இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கில்ல. நம்ம வந்து சீப்பெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி சீப்பெல்லாம் போடுறதுனால பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து உடஞ்சி விழுந்துடும். இந்த மாதிரி சீப்பு வச்சுட்டு சும்மா அந்த மாதிரி இப்படி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுனா முடி பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக கையில் வச்சு நம்ம சிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் காஞ்ச பின்னாடி நம்ம வந்து லைட்டாக சீப்பு வச்சு சீவிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் கொடுங்க. தேங்க்யூ, பாபா.